ஆன்மீகர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய கதைக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம்முடன் எல்லாருடைய அனுபவத்தையும் பகிர்ந்து கொள்ள மாதா தொலைக்காட்சியினுடைய தொழில்நுட்பத்துறை பொது மேலாளர் ஜெனித் சேகர் அவர்கள், அவர் தந்தை ஜெனித் சேகர் அவர்கள் இருக்கிறார்கள். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஃபாதர் எப்படி இருக்கீங்க ஃபாதர்? நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் ஃபாதர். கடந்த சில வாரங்களாக பார்த்தோம்னா இந்த கதைக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் மறைக்கல்வி வகுப்புக்கு போனவங்க அதே மாதிரி மறைக்கல்வி வகுப்பு எடுத்தவங்க அவங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. பலதரப்பட்ட அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க ஃபாதர். போகிறவங்க இது வரைக்கும் கம்மியாக தான் பேசியிருக்காங்க. போனவங்க அதாவது எடுத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசியிருந்தாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் வந்துருக்கிறீங்க. மறைக்கல்வி வகுப்பு நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, எடுத்துருப்பீங்க, போயிருப்பீங்க. உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள் பாருங்கள். நான் அருள் தந்தையாக திருநிலைப்படுத்தப்பட்ட பிறகு மறவன் குடியிருப்பு அப்படின்னு ஒரு பங்கில் முதல்ல இருந்தேன். அப்போது மறைக்கல்வி மன்றம் ரொம்ப வைப்ரண்ட்டாக. எந்த மறை மாவட்டம் ஃபாதர் இது? கோட்டார் மறை மாவட்டத்தில். அப்போ அங்கே மறைக்கல்வி மன்றம் அப்படின்னு சிறப்பாக இருந்துச்சு. ஸோ அதில் எல்லாரையும் விவிலியம் கொண்டு வர வைத்தல், அவர்களுக்கான நிறைய முயற்சிகள் செய்து சில புதிய விஷயங்கள்லாம் செய்தல் அப்படிங்கிறது நல்லா சிறப்பாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு மாத்திரவிளை அப்படின்னு ஒரு பங்கில் போயிருந்தோம். அங்குமே மறைக்கல்வி மன்றம் சிறப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேங்கோடு அப்படின்ட்டு ஒரு ஊரில், சரி, அங்கேயுமே சிறப்பாக. பிறகு இருதயபுரம் அப்படின்ட்டு நான் பங்கு தந்தையாக இருந்த ஒரு பங்கு தளம். எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா மறைக்கல்வி மன்றம் அப்படிங்கிறது ரொம்ப வைப்ரண்ட்டாக, ரொம்ப ஆக்டிவாக இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஏன்னா அந்த மறைக்கல்வி மன்றம் அது எப்படிப்பட்டது அப்படின்றத நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், யார் பேசுகிறீங்க? எங்கேருந்து பேசுகிறீங்க? பிரைஸ் லார்ட் ஃபாதர். நான் வில்லியம், பெங்களூர்லேருந்து. திரு வில்லியம் அவர்கள் பெங்களூர்லேருந்து பேசுகிறாங்க. ஃபாதர் சொல்லுங்கள் வில்லியம். ஃபாதர் மறைக்கல்வி பற்றி இப்போ நம்ம கேட்டிசம் கிளாஸ் நம்ம சேர்றோம் இல்லைங்களா ஃபாதர்? நீங்கள் இப்போ கேட்டிசம் எடுத்தீங்களா இல்லை நீங்கள் போயிருக்கீங்களா? நான் போயிருக்கேன் ஃபாதர், எடுத்துட்டேன் ஃபாதர். சரி, உங்கள் அனுபவங்களை சொல்லுங்கள். எங்கள் அனுபவம்னா நம்ம ஒர்க் பண்ணிக்கின்னு நம்ம ப்ரீஸ்டூட்டுக்கு படிக்க முடியுமா ஃபாதர் சென்டரில் நம்ம போயிட்டு? ஓகே, அவர் டவுட் ஃபாதர். ஆமாம், இது நல்ல ஒரு கேள்வி தான் இல்லையா? அவங்க ஒரு அருள் தந்தையாக மாறுவதற்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி அது ஒவ்வொரு நமக்கு மறை மாவட்ட அருள் தந்தையர்கள் அப்படின்னு இருக்கிறாங்க. அதே போல் சபைகள், ஒவ்வொரு சபைகள் அப்படி இருக்குது. நீங்கள் முதல்ல எதில் சேரணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்க, அருள் பணியாளராக ஆகணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்க அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும், உணர்ந்து கொள்ளணும். இப்போ உங்களுடைய மறை மாவட்டத்திலே நீங்கள் ஒரு அருள் பணியாளர் ஆகணும் அப்படின்னா உங்களுடைய மறை மாவட்டத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய தந்தையர்களை நீங்கள் அணுகலாம். குறிப்பாக இறை அழைத்தல் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு தந்தை பொறுப்பாக, வொகேஷன் ப்ரொமோட்டர் அப்படின்னு பொறுப்பாக இருப்பாங்க. நீங்கள் அவங்கள சந்தித்து பேசினாலே நீங்கள் எப்படி ஒரு அருள் தந்தையாக மாறலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி தருவாங்க. நீங்கள் உண்மையிலே இறைவனுடைய அழைத்தலை நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னாக்கி உங்களுடைய பங்கு தந்தைகிட்ட பேசுங்க. அவங்க உங்களுக்கான வாய்ப்புகளை, அதற்கான வழிமுறைகளை உங்களுக்கு அவங்க சொல்லி தருவாங்க. வில்லியம், நன்றி ஃபாதர். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். அப்போ நான் சிறப்பான ஒரு அருள் தந்தையாக நீங்கள் மாறணும் அப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்காகவும் ஜெபம் பண்ணுறோம். தேங்க்யூ சார். திரு வில்லியம் அவர்கள் மறைக்கல்வி சென்றது அது ஓகே. இந்த மாதிரியான ஒரு ஆர்வம் நிறைய பேருக்கு இருக்கும். ஆமாம், அது மறைக்கல்வி வகுப்பு போனவங்களுக்கு ஒரு அகத்தூண்டுதலாக கூட இருக்கலாம். நிறைய பேருக்கு இந்த மாதிரியான தூண்டுதல் எப்போ வரும்னா, ஒரு அருட்தந்தை சிறப்பாக செயல்படும் போது அதை பார்த்துக்கணும். இல்லைன்னா மறைக்கல்வியில் அண்ணா அக்கா யாரோ ஒருத்தவங்க சிறப்பாக சொல்லிக் கொடுக்குறாங்க, இல்லைங்க சிஸ்டர் நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த சிஸ்டர் மாதிரியே நாமளும் சிஸ்டராக ஆகிடணும் அப்படின்ற ஒரு வில்லியம் அப்படி கேட்ட அவருடைய இது மிக முக்கியமானது. மறைக்கல்வி தான் சொல்லுவாங்க, குடும்பம் தான் இறை அழைத்தலுக்கான களம் அப்படின்னு, விளைநிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் நிறைய பேருக்கு மறைக்கல்வியும் ஒரு விளைநிலமாக இருந்திருக்கு இல்லை? இறைவனுடைய வார்த்தையை கேட்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஒருத்தவங்களை பார்க்கும் பொழுது, ஒரு சிஸ்டராக இருப்பாங்க, ஒரு அருள் தந்தையாக இருப்பாங்க, அவங்கள பார்க்கும் பொழுது, அவங்களோட பழகும் பொழுது, ஸோ அவங்கள போல் நம்மளும் ஒரு தந்தையாக இருந்தால், அருள் தந்தையாக இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லை ஒரு அருள் சகோதரியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எங்கே அது நம்ம
எண்ணத்தில் வருது அப்படின்னா அந்த மறைக்கல்வி வகுப்புகளில் வருது அப்படிங்கிறது முக்கியம்தான். அதுதான் வில்லியமும் நம்மகிட்ட பகிர்ந்துட்டார்னு நினைக்கிறேன். இது வேறு சீரியஸான ஒரு மோடில் இருக்கும்போது நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் சேட்டை பண்ணுவீங்களா? மறைக்கல்வி வகுப்பில் பார்த்தினா எல்லாரும் வந்து எல்லா விதமாக நிறைய சேட்டை பண்ணுவேன். நிறைய டீச்சர்ஸ்லாம் அடிச்சிருப்பாங்க. இந்த நிகழ்ச்சியை கூட அவங்கெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. சிலர் வந்து இறந்து போயிருக்கிறாங்க, அவங்களெல்லாம் இந்த நேரத்தில் நினைத்து பார்க்க முடியுது. அது மாதிரி சாதாரண ஆசிரியர்கள் அவங்க ரொம்ப பெரிய படித்த மேதாவிகளாக இருக்க மாட்டாங்க. சாதாரண அக்காமார்கள் நம்ம ஊர்லேயே டெய்லி அவங்கள பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கக்கூடியவங்க. அவங்க நமக்கு ஆசிரியராக வந்து அவங்கள்ட்ட கற்றுக்கொள்வது, அவங்கள்ட்ட சேட்டை செய்வது, அவங்களும் உரிமையோடு நம்மை கண்டிப்பது, வீட்டில் போய் சொல்லிக் கொடுக்கறது, வீட்டில் பிறகு நம்மை கண்டிப்பது, ஒழுங்காக இருக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறது. ஸோ இதெல்லாம் வந்து அந்த மறைக்கல்விக்கே உரித்தான அதுவும் ஒரு கற்றலுக்கான ஒரு தளமாக அது மாறிடுது. இன்னொன்று உறவை மேம்படுத்துவதற்கான ஒரு தளமாக மாறிடுது அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்று ஃபாதர், நம்பிக்கை அப்படின்றது துளிர் விடுற நேரம். அந்த நேரம் கரெக்டாக பார்த்தோன்னா அந்த 6வது படிக்கிற அந்த சூழ்நிலையில் மறைக்கல்வி வகுப்பை தாண்டி நீங்கள் வந்து நற்கருணை புதுநன்மை பெறணும் அப்படின்னாக்கா அதுக்கான வகுப்புகள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நம்பிக்கை துளிர் விடக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இன்னொன்று நம்பிக்கை வந்து கேள்வி கேட்கப்படக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம நம்பிக்கையும் வரும், அதே மாதிரி நான்லாம் கேட்டிருக்கிறேன், அது வந்து ஆதாம் ஏவாள் வந்தாங்க, ஆதாம் ஏவாளுக்கு வந்து காயின் ஆபேல் இருந்தாங்க, அப்போ காயின் ஆபேலுக்கு அப்புறம் யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் கூட ஆசிரியர்கள்ட்ட கேட்ட ஞாபகம் எனக்கு இன்னமும் இருக்குது. ஓகே ஃபாதர், நம்ம தொடர்ந்து பேசலாம் ஃபாதர். இப்போது லைனில் ஒருத்தவங்க வெயிட் பண்ணுறாங்க, பேசலாம். வணக்கம், யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க, யார் பேசுகிறீங்க? நான் வந்து எம் ஸ்டெல்லா மேரி ஆவடியிலேருந்து மங்கள வார்த்தை அன்னை மங்களமாதா அன்னை ஆலயத்திலிருந்து சிறப்பு அந்த பங்கு உள்ளவங்க நாங்க. பேசுங்கம்மா. அருத்தந்தை இருக்காங்க. நீங்க மறைக்கல்வி வகுப்பு சென்றதோ இல்ல நீங்க வகுப்பு எடுத்ததோ அந்த அனுபவத்தை பகிர்ந்துக்குங்க. ஓகே ஓகே சார். மறைக்கல்வியில நிறைய எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க, எல்லாம் கத்துக்கிட்டோம். நிறைய அனுபவமும் இருக்கு எங்களுக்கு. இப்போ அதை சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா அது வந்து ஃப்ரீயா இருக்கிறவங்க, படிச்சவங்க மட்டும்தான் எடுக்கணுமா இல்ல கடவுளை பத்தி நீங்க மறைக்கல்வி கற்றுக்கொண்டு இருப்பீங்க, இல்ல மறைக்கல்வி சொல்லி கொடுத்துருப்பீங்க? இல்ல சொல்லி கொடுக்கல, ஆனா எனக்கு டீச் பண்ணிருக்காங்க. சரி, என்ன கற்றுக்கொண்டீங்க, உங்களுக்கு யார் கற்றுக் கொடுத்தாங்க அப்படிங்கறத ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விதத்துல உங்களுக்கு சொல்ல முடியுமா? இதை நான் வந்து மறைக்கல்வியில இருந்து கற்றுக்கொண்டது எனக்கு இன்றைக்கு பயன்படக்கூடியதா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா நீங்க? அது எனக்கு வந்து ஆண்டவரை பத்தி சொல்லி கொடுத்தாங்க, நற்கருணை ஆசீர்வாதத்தை பத்தி சொல்லி கொடுத்தாங்க அவங்க. ஆமா, நான் வந்து அவங்கள்ட்ட சில நேரங்களில் கேட்பேன், மறைக்கல்வியில் நற்கருணை வகுப்புகளில் இருப்பாங்க இல்லையா, புதிய நற்கருணை எடுக்கக்கூடிய முதல் திருவிருந்து எடுக்கக்கூடிய வகுப்பில் இருக்கக்கூடிய நற்கருணையில் யார் இருக்கா அப்படி கேட்பேன். அந்தோணியார் இருக்கிறாங்களா, மரியா இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்பேன். ஏசப்பான்னு சொல்லிட்டாங்க. ஏசப்பான்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்கள்ட்ட பசங்களை என்னடா 2 ஆப்ஷன் தான் சொல்கிறாரு, வந்து நற்கருணையில் அந்தோணியார் இருக்கிறாங்களா, மரியா இருக்கிறாங்களா, யார் இருக்காங்க சொல்லு, கரெக்டாக சொல்லு அப்படின்னு. அது சில பிள்ளைங்க உண்மையிலே நன்றாக படித்து இருந்தவங்க என்ன சொல்லுவாங்க, இயேசு இருக்கிறாங்க, இயேசுடைய திருவுடலும் துரத்தம் அப்படி சொல்லுவாங்க. அதை நீங்கள் கரெக்டாக சொல்லிருக்கீங்க. அவர் வந்து நான் அந்த நற்கருணையில நான் பார்த்திருக்கிறேன், நான் அவரை. எனக்கு நீங்க உணர்ந்து இருக்கிறீங்க. நாங்க எத்தனையோ முறை நான் சட்டனா பார்க்கும்போது அவர் அந்த உருவம் அப்படியே எனக்கு தெரியும். சரிம்மா, உங்களுக்கு சிறப்பான அம்மா வந்து நம்ம சென்னையிலிருந்து ஆவடியிலிருந்து மிக சிறப்பாக உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நற்கருணை பற்றிய உண்மைகளையும் மறை உண்மைகளையும் அவருடைய அனுபவங்களை நீங்கள் மறைக்கல்வியாக பெற்றுட்டீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. இல்ல ஃபாதர், எனக்கு வந்து சின்ன பிள்ளையில சொல்லி கொடுத்தது வந்து நற்கருணைய அந்த அப்பத்தையும் பார்க்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி அந்த திராட்சை ரசம், அந்த கிண்ணம், அது வந்து அப்பவும் சொல்லி கொடுத்தாங்க. இன்றைய வரைக்கும் எனக்கு ஏஜ் 44 ஆகுது. இந்திய வரைக்கும் நான் அந்த அப்பத்தையும் ரசத்தையும் எனக்கு சொல்லி கொடுத்த மைண்டு, இன்னும் அந்த மறைக்கல்வியில சொல்லி கொடுத்த மிஸ் சொன்னது வந்து அதையே தான் நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. ஆக்சுவலி நற்கருணையை நம்ம உற்று நோக்கும் பொழுது அதை வந்து ஊடுருவி பார்க்கும் பொழுது கடவுளுடைய அன்பு
நமக்கு வெளிப்படும். அதனுடைய மறுபக்கம் கடவுள் வந்து இயேசு வந்து சீடருடைய காலடியை கழுவக்கூடிய அந்த நிகழ்வும் நமக்கு கண்ணுக்கு வரணும் அப்படின்னு எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க மறைக்கல்வியில். அந்த வகையில் நற்கருணையை பார்க்குறது அது சுட்டி காட்டக்கூடிய பிறர் அன்பு பணிகள், அதையும் நம்ம வந்து விட்டுறக்கூடாது. நற்கருணை பெறுகிறோம் அப்படின்னா அதை பார்க்கும்பொழுது இன்னொரு பக்கத்தில் என்ன தெரியுது அப்படின்னா இயேசு காலடிகளை கழுவினார். அதையும் நம்ம செய்யும் பொழுது தான் நற்கருணை முழுமையாக நமக்குள்ளாக அது பிரசனமாக இருக்கிறது அப்படிங்கிறது முழுமை பெறும்னு நினைக்கிறேன். சகோதரிக்கு நன்றி சொல்லிடலாம். கண்டிப்பாக ஃபாதர். ஓகே தேங்க்யூ ஃபாதர். நன்றிம்மா, நன்றி. தேங்க்யூ. இப்போ வந்து நற்கருணை அப்படின்ற அந்த ஒரு திருவுடலும் இயேசுனுடைய திருவுடலும் திரு ரத்தமாக அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை நம்ம முதல்ல மறைக்கல்வி வகுப்பில் இது சொல்லும் பொழுது இது எப்படி வந்து உடலாக இருக்கும், இது ரத்தமாக இருக்கும், சதையும் ரத்தமுமாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வியில் நீங்கள் சொன்னீங்க. இப்படிலாம் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், இந்த மாதிரி அனுபவங்கள் ஏற்பட்டு அது கிளாரிஃபை ஆகிற ஒரு நம்பிக்கையே வந்து பார்த்தோன்னா கேள்விப்பட கொஸ்டின் மார்க் அந்த இடத்துல வரும். அப்படின்னா அந்த மாதிரி எங்கள் மறை மாவட்டத்தில் பெரும்பாலான மறை மாவட்டங்கள்லையும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது முதல் திருவிருந்து எடுக்கக்கூடிய மாணவர்கள் அப்படிங்கிற ஒரு ஆண்டு பயிற்சி, அது ஒரு ஆண்டு பயிற்சி. முதல் திருவிருந்து பெறக்கூடிய மாணவர்கள் அப்படின்னா ஒரு ஆண்டு பயிற்சி. அதுக்கப்புறம் எடுப்பதற்கு முன்பாக, அதாவது அந்த திருவிருந்தில் பங்கெடுக்க முன்பாக ஸ்பெஷல் கிளாஸஸ், அது ஒரு மாதத்துக்கு மேலே அது நடக்கும். ஸோ அது வந்து ஒரு நெடிய ஒரு பயிற்சியாக அது இருந்துச்சு. அந்த ஒரு பெரிய ஒரு புத்தகமே அதற்கான ஒரு புத்தகம் இருக்கும். பெரிய புத்தகம் ஒன்று உண்டு, இன்னொன்று சின்ன குறிப்பிடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் உள்ளடக்கிய ஒரு புத்தகமும் இருக்கும். அப்போ அந்த இரண்டையும் கட்டாக வேண்டி இருந்தது. அப்போ அருள் தந்தையர்களும் வந்து கேள்வி கேட்பாங்க, அதுக்கு நம்ம பதில் கொடுக்க வேண்டி இருந்துச்சு. அதனால் சிறப்பான ஒரு கல்வி முறையாக அது இருந்துச்சு அந்த நேரத்தில். எனக்கு கேட்க வேண்டிய கேள்விகள் இருக்குது சார். அதுக்கு முன்னாடி இணைப்பில் ஒருத்தவங்க காத்திருக்காங்க, பேசிடலாம். யார் பேசுகிறீங்கம்மா? வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா. யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? ராஜபிரபாவதி பேசுகிறேன், தூத்துக்குடி மறை மாவட்டம் இளங்குளம் பங்குல இருந்து பேசுறேங்க. வணக்கம், நன்றிம்மா. நீங்கள் மருத்துவங்கிட்ட பேசலாம். உங்களுடைய மறைக்கல்வி அனுபவம், நீங்கள் வகுப்புக்கு போயிருப்பீங்க, அந்த இடத்துல ஏற்பட்ட அனுபவம், இல்லைன்னா வகுப்பு எடுத்திருப்பீங்க, அந்த இடத்துல ஏற்பட்ட அனுபவம். கண்டிப்பா சொல்றேங்க. ஃபாதர் சோஸ்ர ஃபாதர். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா, சொல்லுங்கம்மா. நாங்க சின்ன பிள்ளையில இருந்து அந்த ஸ்கூல்ல படிச்சதுனால, எங்க அம்மா அப்பா சேர்த்து விட்டதுனால மறைக்கல்வியில வந்து எங்களுக்கு சிஸ்டர்ஸ் பாடம் நடத்தியிருக்காங்க. புனிதர்கள் எப்படி நடந்தாங்க, எப்படி நம்ம திருச்சபைய ஆதி திருச்சபை எப்படி வழிநடத்தி கொண்டு வந்தாங்க, பைபிள்ல வந்து என்னென்ன போட்டிருக்கு அப்படிங்கிறத எங்களையும் வாசிக்க சொல்லுவாங்க, தேர்வும் வைப்பாங்க, அதுக்குரிய நாடகத்தையும் நடிக்க சொல்லுவாங்க. அதே சமயத்துல டான்ஸும் எங்களை ஆட சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு நாங்க படிச்சதுனாலதான் இன்னைய தினத்துக்கு நாங்க அதிகாலை ஜெபத்தை நாங்க இன்னைக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி விழித்தெளிந்து பகமுழு வேலை பார்த்து ராத்திரியும் பைபிள் படிச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுதோங்க. இந்த சகோதரி சொன்னது வந்து மிக சிறப்பான ஒன்று நான் பார்க்குறேன். 2 விஷயம் சொன்னாங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, பிற சபை சகோதரர்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்தவ பிற சபை சகோதரர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து பைபிள் மட்டும்தான் அவங்க படிப்பாங்க. ஆனால் நமக்கு கத்தோலிக்க திருச்சபைக்கு வந்து பைபிள் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. இன்னொன்று வந்து திருச்சபையுடைய வரலாறு அப்படிங்கிறதே பாரம்பரியம். அவங்க சொன்னது மாதிரி புனிதர்களுடைய வாழ்க்கை, அதெல்லாம் கூட நமக்கு வந்து ஒரு 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 உணவு ஆக, இல்லை ஒரு சக்தியாக, அதுவும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக நமக்கு நிறைய நேரத்தில் இருந்திருக்கு. அது ஒன்று சகோதரி சொன்னக்கூடியது. இன்னொரு அவங்க பகிர்ந்துக்கிட்டது என்ன அப்படின்னா, நம்ம அந்த காலகட்டத்தில் தான் பேச பழகுறோம், பாட பழகுறோம். அதே மாதிரி சகோதரி சொன்ன மாதிரி டான்ஸ் ஆட. ஸோ அது வந்து மறைக்கல்வி கற்பதற்கான ஒரு தளமாக மட்டும் இல்லாமல் நம்முடைய திறமைகளை நமக்கே அறிய செய்யக்கூடிய ஒரு தளமாகவும் இருக்குது. ஏன்னா பெரிய ஸ்கூல்லலாம் நிறைய ஆட்கள் இருப்பாங்க, நிறைய எண்ணிக்கையில் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க முன்னாடி எப்படி போய் பாடுறது, அவங்க முன்னாடி எப்படி போய் நாடகம் நடிக்கிறது. ஆனால் அது வந்து நம்ம சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுதே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம திருச்சபை நீ வந்து மறை உண்மைகளை மட்டும் தெரிஞ்சுக்கிறது இல்லை, அந்த மறை உண்மைகளை
எப்படி அழுத்தம் திருத்தமாக எஃபெக்டிவாக நீ வந்து சொல்ல முடியும், கலை வடிவில் சொல்ல முடியும் அப்படிங்கிறதையும் கற்றுத்தரக்கூடிய அழகான ஒரு தளம் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் பெருமைப்படக்கூடிய ஒன்று. அப்படி நான்லாம் இன்று கொஞ்சம் பேசுகிறோம், கொஞ்சம் ஏதாவது நம்ம செய்கிறோம் அப்படின்னா, எழுதுகிறோம், ஏதாவது ஒன்று செய்கிறோம் அப்படின்னா, அந்த மறைக்கல்வியில் நம்ம அன்று கற்றுக்கொண்ட அந்த நாடகங்கள், அன்று கற்றுக்கொண்ட வாழ்க்கை முறைகள், டான்ஸ், நிறைய அனுபவங்கள் இருக்குது. டான்ஸ் ஆடிய தருணங்கள், குயிஸ் காம்படிஷன்ஸ், மறக்கவே இல்லை ஃபாதர். என்ன பறவை இறைவனை நோக்கி எழுந்தியே பறந்து விடு. அந்த வரி எனக்கு 4வது படிச்சு அந்த டான்ஸ் ஆடினது எங்க ராமநாதபுரம் கமுதி அந்தோனியார் ஸ்கூல்ல அப்பா காவல்துறை பணி, அங்க நாங்க ஆடினது அந்த ஒரு வரி மட்டும் இந்த வயசுல வந்து எனக்கு இன்னும் ஞாபகமா இருக்குது. அது மாதிரி விடுமுறை விவிலிய பள்ளி, ஆமாம் ஃபாதர், அதுவும் மறைக்கல்விக்கான ஒரு அங்கமாக இருந்து அதுலேயும் இந்த மாதிரி சகோதரி சொன்ன மாதிரி டான்ஸ் எல்லாம் சிறப்பாக இருந்துச்சு. சகோதரி சிறப்பாக பகிர்ந்துக்கிட்டாங்கல்ல. ஆமாம்மா, நன்றிம்மா. உங்களுடைய நிகழ்ச்சியில் இணைந்திருங்க. அழைத்தமைக்கு நன்றி. ரொம்ப சந்தோஷம் ஃபாதர். தேங்க்யூமா, தேங்க்யூ வெரி மச். இன்னொன்று ஃபாதர், இவங்க சொன்னாங்கல்ல ஃபாதர், நடனமாடி இந்த தாவீதை போல நடனமாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்குது. அதுக்கு நாங்கன்னா டான்ஸ் ஆடணும். எனக்கு தெரிஞ்ச அது 3ஆவதோ 4ஆவதோ படிக்கிறப்ப அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி டேலண்ட்ஸை வந்து வெளியே கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் பாரம்பரியம், திருவையினுடைய பாரம்பரியம் அது எப்படிப்பட்டது, புனிதர்களுடைய துணை இருப்பு எப்படிலாம் இருந்திருக்கு, வழிகாட்டுதல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புனிதர்களை வந்து எங்கே அறிஞ்சிக்கிறோம் அப்படின்னா மறைக்கல்வி வகுப்பில். அங்கே ஒரு புனிதரை பற்றி சொல்லியிருப்பாங்க. இப்போ நான் வந்து திண்டிவனத்தில் படித்தேன் ஃபாதர், செயின்ட் ஆன்ஸ் போர்டிங்கில் தங்கி. அப்போ வந்து மறைக்கல்வி வகுப்பில் ஒரு புனிதரை பற்றி சொல்லியிருப்பாங்க. உடனே டிஎன்பிசிஎல்சி இருக்குல்ல ஃபாதர், பக்கத்தில் அந்த பில்டிங், அந்த இடையில் இருக்கிற அந்த லீவு நாளில் போயிட்டு மதியானம் அங்கே போய்டும். ஒரு குரூப் அங்கே போய்ட்டு அங்கேவே உட்காந்து விதவிதமாக நிறைய புத்தகங்கள் இருக்கும், சின்ன சின்ன புத்தகங்கள் எல்லாமே வந்து காமிக்ஸ் தான். காமிக்னா படக்காட்சி இருக்கிற மாதிரியான புனிதர்களுடைய வரலாறு நிறைய இருக்கும். அதை எடுத்து பார்த்துட்டு எது வேணுமோ அங்கே ரிஜிஸ்டர் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். அதேமாதிரி திருவிவிலியம் குறித்து எல்லா புத்தகமும் இருக்கும். அப்புறம் நற்கருணை வீரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுழற் கடிதம் வரும். அப்போல்லாம் பார்த்தோன்னா இது இல்லாமல் பார்த்தோன்னா இன்ட்ரடியூஸ் எங்கே பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மறைக்கல்வி வகுப்பு. ஓகே ஃபாதர், இன்னும் ஐயங்கள் இருக்குது, நான் கேட்குறேன். இப்போ இணைப்பில் ஒருத்தவங்க காத்திருக்காங்க. வணக்கம், யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்களா? ஆமாம் இருக்கேன். வணக்கம் ஐயா, எங்கேருந்து பேசுகிறீங்க, யார் பேசுகிறீங்க? நான் ஜோன்தாஸ் பேசுகிறேன். ஐயா ஜான்தாஸ், எங்கேருந்து பேசுகிறீங்க ஐயா? சாயநாள் புதுச்சேரி மறை மாவட்டம். சரியா சொல்லுங்க ஐயா. புதுச்சேரி மறை மாவட்டம். எந்த மறை மாவட்டம்? புதுச்சேரி மறை மாவட்டம், குழித்துறை மறை மாவட்டம். சொல்லுங்க ஐயா, நீங்கள் மறைக்கல்வி சென்ற அல்லது டீச் பண்ண அந்த அனுபவம் இருந்ததுன்னா அதை பற்றி பேசுங்க. இல்லை பெற்ற பயன் குறித்து சொல்லுங்க. எங்களுடைய மறைக்கல்வி ஆசிரியர் சொல்லுவது என்னன்னா, நற்கொள்ளை வகுப்பு உட்கொள்ளும் முன்னாடி ஒரு நாளுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாது. அதுக்கு முன்னாடி ஒரு நாளுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாது. சரி. அதுக்கு முன்னாடி வந்து ஏற்ற உண்மையிலே உட்கொள்ளணும். சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. பேசிட்டு இருங்க, பேசுங்க, கேட்குது. உண்மையிலே உட்கொள்ளணும். அப்படி எல்லாம் எங்க மறைக்கல்வி ஆசிரியர் சொல்லியிருந்தாங்க. நாட்கள் ஏற்று உண்மையிலே அதை இருக்கிறாரு, அவரை வாங்கினா எவ்வளவோ கஷ்டப்படணும் அப்படிதான் சொல்ல. இறந்து போயிட்டாங்க இப்ப. சரிங்க. ஐயா சொல்றது வந்து மிக முக்கியமான, அதாவது நற்கருணை பெறுவதற்கு முன்பாக நாம் செய்து கொள்ள எங்கள் ஆசிரியர் சொல்லியிருந்தது, ஒரு நாளுக்கு முன்னாடியே உட்கொள்ளக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது, ரொம்பவும் இதாக செஞ்சிருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவ உண்மையிலே வாங்கணும் பயந்தாரா? இன்னைக்கு வந்து நடு திப்பையில போறாங்க, நடுத்தனை கையில வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஆமா ஆமா ஆமா, அப்படி நடுத்தனை போறாங்க. நானே கண்கொண்டா பாக்கி வீட்டுல வேலை செய்துட்டு இருக்காங்க, நடுத்தனை உச்சி டைம்ல போறாங்க, நடுத்தனை வாங்கிட்டு வந்துடுறாங்க. உண்மையிலேயே அப்படி எனக்கு மனசாட்சி அது ஒடுத்தது, ரொம்ப கஷ்டமா.
சரியான தயாரிப்புகளோட நற்கருணை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத ஐயா சிறப்பாக நம்ம நற்கருணை வாங்கினா ரொம்ப கஷ்டமா இருக்கு. உண்மையில ஏற்றுக்கிட்டால இருக்காரு அப்படின்னு வந்து வாங்கியவங்க ரொம்ப கம்மி. கரெக்ட். சரிங்க உண்மையில இருக்கால. சரிங்கய்யா. இந்த தகவலோட பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்கிறாரு ஃபாதர். நீங்கள் சொன்ன மாதிரி தான் முன் தயாரிப்பு. ஆமாம், முன் தயாரிப்பு. இப்போ நம்ம வந்து எமாவு பயணம் நம்ம வந்து பைபிளை வாசிக்கிறோம் இல்லையா, அங்கே வந்து சீடர்களோடு இயேசு பயணிக்கிறார், இறை வார்த்தையை அவர்களுக்கு சொல்கிறாரு. அந்த நேரம் வர அவங்களுடைய கண் வந்து திறக்கப்படவே இல்லை அப்படின்னு தான் நம்ம வாசிக்கிறோம். ஆனால் எந்த நேரத்தில் இயேசு அவர்களோட அப்பத்தை பிடுகிறாரோ அப்போ வந்து அவருடைய கண்கள் திறக்கப்பட்டன. அதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, அவர்கள் அறிவு தெளிந்தவர்களாய், கண்கள் திறக்கப்பட்டவர்களாய் எங்கே போனோம், எம்மாவு அப்படி போனோம். ஆனால் அங்கே போகாமல் எருசலேமுக்கு போகிறாங்க. யூட்டன். நற்கருணை பெறுவது மட்டுமல்லாமல் வாழ்க்கையே ஒரு மாற்றம் அடையுது இல்லையா, அதுதான் நற்கருணை தரக்கூடிய ஒரு நன்மைத்தன்மை. என்கவுண்டர். ஆமாம், என்கவுண்டர். அந்த என்கவுண்டர் ஃபார் சேஞ்ச். ஆமாம், அது வந்து நம்ம ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து அது வந்து ஒரு மாற்றி அமைக்குது இல்லையா. அதுக்கு ஒரு தயாரிப்பு நம்ம இயேசு வந்து அந்த சீடர்களை தயாரிக்கிறார், அந்த வழி பயணத்தில் தயாரிக்கிறார் இல்லையா. கண்டிப்பாக. அது வந்து நம்ம கிறிஸ்தவரோட நிறைய நேரங்களில் இறை வார்த்தை வழிபாட்டுக்கு இருக்க மாட்டாங்க, நேர நற்கருணை வழிபாட்டுக்கு வந்துடுவாங்க. நற்கருணை வழிபாட்டுக்கு வந்து நற்கருணை பெற்றுக்கொள்வார்கள். அதுதான் ஐயா வந்து ஆதங்கத்தோடு அதை சொல்கிறேன். கண்டிப்பாக அவங்க சொல்லலான்னு இருந்தால் அதுக்குள்ளே இணைப்பு துண்டிப்பாயிடுச்சு. முக்கியமான கருத்து கூட இதை வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணது வந்து பார்த்தோன்னா அந்த சின்ன பருவம் அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் கடைபிடிக்க வந்து முயற்சி செஞ்சது அந்த காலகட்டத்தில் தான். இப்போ வளர பருவத்தில் வந்து இது திருப்பியும் அந்த மாதிரியான ஒரு கொள்கைக்குள்ளே நம்ம திருப்பி போகணும். ஜூஸ் கூட குடிக்கக்கூடாது, டீ கூட குடிக்கக்கூடாது. அதாவது இப்போ வந்து பூசை நடக்க போகுது திருப்பலி அப்படின்னா அதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் எதுவும் தண்ணி வேணால் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் அண்ட் அகெயின் அந்த ரிட்ரீட் இருந்தாலும் சரி, அந்த மறைக்கல்வி வகுப்பு எடுக்கிறப்பே பார்த்தோன்னா நமக்கு தியானமும் வைப்பாங்க. அந்த தியானம் வந்து ஒரு புது விதமான அனுபவத்தெல்லாம் ஏற்படுத்தும் சார். கண்டிப்பாக. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா நற்கருணை எந்தெந்த விதத்தில் வந்து எப்படி வாழ்க்கையில் நம்ம மனசுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சிக்க முடியுது அந்த மறைக்கல்வி மூலமாக. அது மறைக்கல்வியில் தான் நம்ம வந்து நற்கருணையுடைய உண்மைத்தன்மை, நற்கருணைய மறை உண்மைகள், நற்கருணை வந்து கடவுள் உடைய அன்பு, அவர் நமக்காக விட்டு சென்ற ஒரு அன்பினுடைய அடையாளம். ஆனால் அந்த அன்பினுடைய அடையாளம் அது உண்ணக்கூடிய ஒரு இதாக மட்டும் இல்லாமல் அது வந்து நம்மை ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றத்திற்கு நம்மை அழைத்து சொல்லணும் அப்படிங்கிறதையும் அது நமக்கு சொல்லி காட்டுது. இன்னொரு எங்கள் இடங்களில் கோட்டார் மறை மாவட்டம், எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குளித்துறை மறை மாவட்டம், அந்த மறை மாவட்டங்களில் இன்னொரு முக்கியமாக இருந்துச்சு. மறைக்கல்வி மாணவர்கள் வந்து மறைக்கல்வி படிப்பதோடு வகுப்போடு நின்று விடாமல் அவர்கள் வந்து வீடு சந்திப்பாங்க. அவர்கள் வந்து ஏழைகளுடைய வீடு சந்திப்பாங்க, அவங்க வயசானவர்களுடைய இல்லம் சந்திப்பாங்க. இப்போ பிறகு அதே மாதிரி ஒரு சுற்றுப்பயணம் மாதிரி அவங்க சுற்றுலா போவார்கள், விளையாட்டு நிகழ்வில் கலந்துக்குவாங்க. இதெல்லாம் அவர்களுக்கு இன்னும் அதிகமான ஒரு பயிற்றுவித்தலை தருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். இணைப்பில் ஒருத்தவங்க காத்திருக்காங்க. வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கேருந்து பேசுறீங்க? தோசரம் பல்லாவரம் பங்குலேருந்து போலீஸ் குவார்டர்ஸ் நம்பர் 1 E3 பிளாக்ல இருந்து அருள் திரவியம் உளவு பிரிவு இன்ஸ்பெக்டர் பேசுறேன். ஐயா உங்களுடைய பேர் எங்கய்யா? என் பேர் அருள் திரவியம். அருள் திரவியம் சொல்லுங்க. ஃபாதர் இருக்காங்க, பேசுங்க. உங்களுடைய மறைக்கல்வி அனுபவத்தை பகிர்ந்துக்குங்க. ஆமா, மறைக்கல்வி அனுபவத்துல நான் கல்வி பேரப்படி எல்லாம் போயிருந்தேன். அவங்க என்ன கேட்கறாங்க, நான் ஒரே ஒரு கேள்வி, நல்ல சமாரியான்னு யாருன்னு என்கிட்ட கேட்டாங்க, எனக்கு சொல்ல தெரியல. அந்த டவுட்டை கிளியர் பண்றதுக்கு உங்க உதவியை நாடிட்டு போய் வந்தேன். சொல்லுங்க, கேளுங்கய்யா. ஃபாதர் இருக்காங்க, சொல்லுவாங்க. நல்ல சமாரியன் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நல்ல சமாரியன் யார்? ஃபாதர் எனக்கு தெரிஞ்சவருக்கு திருவிலையும் போதிப்பது உனக்கு அடுத்து இருப்பவருக்கு. ஆமாம், அதாவது அந்த கான்டெக்ஸ்ட். ஆமாம், அந்த கான்டெக்ஸ்ட் என்னென்னா ஒரு இளைஞன் எனக்கு அடுத்து இருப்பவர் யார் அப்படின்னு கேட்குறாரு. அதாவது இயேசு வந்து இதை செய்யுங்க, இந்த நன்மை செய்யுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அடுத்து இருப்பவரை அன்பு செய்யணும்னு சொல்லும் பொழுது இந்த இளைஞர் கேட்குறாரு அடுத்து இருப்பவர் யார். அப்போ அந்த அடுத்து இருப்பவர் யார் என்பவரை சொல்லுவதற்காக இயேசு வந்து ஒரு ஓமையை சொல்கிறார், நல்ல சமாரியன் ஓமை. அவருக்கு ஒரு பேர் இல்லை, ஆனால் அவனுக்கு ஒரு நல்ல அப்படிங்கிற ஒரு அடைமொழியை கொடுத்து அவரை அழைக்கிறார், நல்ல சமாரியன்.
இதில் வந்து அடுத்திருப்பவர் யார் அப்படிங்கிறத யார்கிட்ட கொடுத்துட்டாரு அப்படின்னா, நீ சொல்லு யார் இதில் அடுத்திருப்பவர் அப்படிங்கிறத சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சொல்ல அந்த நல்ல சமாரியனே அடுத்திருப்பவர் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருவரும் அதில் அடுத்திருப்பவர் போல் தெரிவாங்க. குறிப்பாக வந்து அந்த நல்ல சமாரியருக்கு அடுத்திருப்பவர் யார் அப்படின்னா, யார் அடிபட்டு கிடந்தாங்களோ அவர் அடுத்திருப்பவர். இப்போ நான் சொன்னேன் அதை எடுபடல. என்னையா சக்கேயுன்னு சொன்னேன், அது எடுபடல. சந்தோஷம் சார். அதற்கு இது வந்து ஒரு உவமை தான் இல்லையா? இது வந்து இயேசு வந்து அடுத்திருப்பவர் யாருன்னு பேர் அதை குறிப்பிடலை, எங்கே உள்ளவர் அப்படின்னு நமக்கு குறிப்பிடலை. அவர்கிட்ட கேட்குற அந்த இளைஞர்கிட்ட கேட்குறாரு, அந்த அடுத்திருப்பவர் யார் அப்படின்னு கேட்கும் பொழுது அதற்கு ஒரு உவமையாக அவர் வந்து கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கலாம். அப்போ அந்த நல்ல சமாரியன் சென்று இல்லை அருகில் சென்று அவர் மீது பரிவு கொண்டு, அழகான ஒரு உவமை, அவர் மீது பரிவு கொண்டு அவருடைய காயங்களில் வந்து திராட்சை ரசமும் எண்ணெயும் வார்த்து கட்டு போட்டு தான் வந்த கழுதன் மீது அதை ஏற்றி, அவரும் இதே போல தான் எங்கேயோ போன வராரு, ஆனால் அங்கு செல்லாமல் மீண்டும் சத்திரத்திற்கு சென்று அன்று இரவு அவரோடு தங்கி 2 தெனாரியத்தை கொடுத்து மீண்டும் வருவேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போறாரு. அப்போ இதெல்லாம் சொல்லிட்டு இதில் அடுத்து இருப்பவர் யார் அப்படின்ட்டு அந்த இளைஞர்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அந்த அடுத்து இருப்பவர் நல்ல சமாரியனே. சமாரியனாக இருந்தாலும் அவன் வந்து அடிப்பட்டவனுக்கு உதவி செஞ்சாலும், சமாரியன்னா அந்த கான்டெக்ஸ்டே வேற இல்லையா? அவர் வந்து ஒதுக்கப்பட்டவர், தீண்டத்தகாதவர், அப்படிலாம் இருக்கிறவர் அடுத்திருப்பவர் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக இயேசு சொன்ன ஒரு உவமை தான் இது. நமக்கு யாரெல்லாம் இன்று ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்களோ, தேவையில் இருக்கிறார்களோ, அவங்க எல்லாம் அடுத்திருப்பவர் நல்ல சமாரியன். நல்ல சமாரியன் அதுக்கு அர்த்தமா ஃபாதர்? அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஐயாவுக்கு நம்ம பதில் என்னன்னா, நல்ல சமாரியன்னா நமக்கு அடுத்து இருப்பவர் அப்படிதான், தேவையில் அடுத்து இருப்பவர். அதான் ஐயா. நிறைய தொடர்பு நன்மை செய்யக்கூடியவர் கூட நல்ல சமாரியராக இருக்கலாம். ஆமாம் ஃபாதர். ஸோ இந்த தெளிவு வந்து பெறுவதற்கு இந்த அழைப்பு வந்து நமக்கு கண்டிப்பாக காரணமாக இருந்ததில் நம்ம மாற்றுக்கருத்தை சொல்ல முடியாது ஃபாதர். அந்த வகையில் இன்றைய பகிர்வுகள் அனைத்தும் பார்த்தோம்னா, மறைக்கல்வி வகுப்பு சென்றது இல்லை டீச் பண்ணது, இது எல்லாமே குறித்த ஒரு பெட்டரான ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம் ஃபாதர். கண்டிப்பாக. ஸோ எல்லாருக்குமான ஒரு சின்ன ப்ரேயர். கண்டிப்பாக. குறிப்பாக வந்து நான் வந்து மறைக்கல்வி ஆசிரியர்களுக்காக ஒரு ஜெபம் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா இந்த மறைக்கல்வி ஆசிரியர்கள் வந்து அவங்களுடைய வேலையும் பார்த்துக்கணும், வீட்டு வேலைகளை பார்த்துக்கணும். அது ஏதாவது ஒரு அலுவலகங்களில் வேலை செய்வாங்க, ஆசிரியராக இருப்பாங்க. அந்த வேலைகளெல்லாம் விட்டுட்டு அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அவங்களுக்கு விடுமுறை இருக்கும். அந்த நாளில் அதுவும் எங்கள் மறை மாவட்டங்கள்லாம் நோட்ஸ் ஆஃப் லெசன்லாம் எழுதணும், அதையும் எழுதி அதுக்கு முந்தின நாளே வைக்கணும். ஸோ எல்லா வேலைகளையும் பார்த்து இந்த மாணவர்கள் இன்றைக்கு வந்து அவங்களுக்கு டீச்சிங் லைன்லேயே இல்லை, அவங்க வேறு வேலைகளை கூட செய்வாங்க. ஆனால் மாணவர்கள் எல்லாம் ஒருமுகப்படுத்தி அவங்களுக்கு மறைக்கல்வி அந்த 1 மணி நேரத்தில் இறைவனுடைய வார்த்தையை சொல்லுவது அப்படிங்கிற பெரிய சவாலுக்குரியது. இவ்வளவு லிமிட்டேஷன்ஸ் இருந்தாலுமே கடவுளுடைய பணியை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்யக்கூடிய ஒவ்வொரு மறைக்கல்வி ஆசிரியர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். கண்டிப்பாக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். அன்பு தெய்வமே இறைவா, உமது அருளினால் ஆசீர்வாதத்தினாலே மறைக்கல்வி ஆசிரியர்கள் மாணவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குறிப்பாக மறைக்கல்வி ஆசிரியர்கள் தங்களுடைய அலுவல்கள் மத்தியிலும் பணிகள் மத்தியிலும் குடும்ப வாழ்க்கை மத்தியிலும் இறைவனுடைய நற்செய்தி அறிவிக்கக்கூடிய நற்செய்தியாளர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை அறிகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து அவர்களை நீர் பண்படுத்தும், பாதுகாத்தருளும், நல்ல உடல் உள்ள சுகத்தை தாரும். உமது நற்செய்தி பணியை எல்லா திசைகளெங்கும் அவர்கள் சென்று அறிவிக்க அருள் தாரும். ஆண்டவர் கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமீன். இந்த சிறிய ஜெபத்தோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் ஃபாதர். நேயர்களே, மீண்டும் மற்றொரு தலைப்போடு உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.